சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் ஒரு பாடல்கள் எப்படி பாட வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர் இசையமைப்பாளர். ஆனால் அந்த பாடலுக்குள் ஒரு ஆன்மாவை கொண்டு வருபவர் கவிஞர். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கூட்டணியைச் சேர்ந்தவர்கள்தான் சிம்மக்குரலான டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் கவியரசு கண்ணதாசன். முக்கியமான வரலாற்று பதிவுகளின்படி டி.எம்.எஸ். அவர்கள் ஒரு பாடலை பாடும்போது அந்த வரிகளில் இருக்கும் ஆழத்தை பார்த்து பல முறை பிரமித்து போய் நின்றிருக்கிறார். கண்ணதாசன் எழுதிய ஒரு குறிப்பிட்ட வரியை பாடும்போது டி.எம்.எஸ்.இன் கண்களில் கண்ணீரே வந்துவிட்டதாம். அது எந்த பாடல் என்பதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். தமிழ் திரையுலகின் அந்த பொற்காலச் செய்திகளின்படி டி.எம்.எஸ். ஒருமுறை ஒரு நேர்காணலில் கண்ணதாசனை பற்றி மிக உயர்வாக குறிப்பிட்டிருக்கிறார். எம்.எஸ்.வி. இசையில் கண்ணதாசன் எழுதும் பாடல்களை பாடும்போது தனக்கு ஒரு தனி உற்சாகம் வருவதாக அவர் சொல்லியிருப்பார். குறிப்பாக பாவமன்னிப்பு திரைப்படத்தில் இடம்பெற்று வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மற்றும் பாலிருக்கும் பழமிருக்கும் போன்ற பாடல்கள் உருவான விதம் ஒரு வரலாற்று அதிசயம். இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், கண்ணதாசன் மிக சாதாரணமாக ஒரு காகிதத்தில் கிறுக்கிவிட்டு செல்வார். ஆனால் அந்த வரிகளை டி.எம்.எஸ். கையில் எடுத்து பார்க்கும்போது அதில் உலகத் தத்துவமே அடங்கியிருக்குமாம். சிவாஜி கணேசன் மற்றும் எம்.ஜி.ஆர். ஆகிய இரு துருவங்களுக்கும் ஏற்ப அவர்களின் கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் கண்ணதாசன் வரிகளை வடிப்பதில் வல்லவர். டி.எம்.எஸ். அந்த வரிகளின் உணர்ச்சியை புரிந்து கொண்டு தனது குரலில் ஒரு வைராக்கியத்தையும் அன்பையும் மாற்றி மாற்றி வெளிப்படுத்துவார். இவர்களுக்குள் அந்த புரிதல்தான் தமிழ் சினிமாவின் இசை வரலாற்றையே மாற்றி அமைத்தது. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், ஒரு படைப்பாளி தனது வரிகளின் மீது கொண்டிருக்கும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான். அது டி.எம்.எஸ். அவர்கள் ஒருமுறை ஒரு பாடலை பாடும்போது ஒரு குறிப்பிட்ட வரியின் அர்த்தம் புரியாமல் கண்ணதாசனிடம் கேட்டாராம். அப்போது கண்ணதாசன் சொன்ன அந்த விளக்கம் டி.எம்.எஸ்.ஐ அப்படியே ஸ்தம்பிக்க வைத்தது. உதாரணமாக, பாசமலர் படத்தில் வரும் மலர்ந்தும் மலராத பாடலில் ஒரு அண்ணன் தனது தங்கைக்குச் சொல்லும் அந்த உருக்கமான வரிகளை டி.எம்.எஸ். பாடும்போது ஸ்டுடியோவில் இருந்த அனைவருமே அழுதுவிட்டார்களாம். அண்ணன் தம்பி பிறப்பெல்லாம் ஆதிசிவன் செஞ்சது என்ற வரியை எழுதும்போது கண்ணதாசன் ஒரு கவிஞராக தெரியவில்லை, ஒரு குடும்பத்தின் மூத்த பிள்ளையாகத்தான் தெரிந்தாராம். டி.எம்.எஸ். சொல்வார், கண்ணதாசன் வரிகளில் ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்திதான் தன் குரலை இன்னும் மெருகேற்றியது என்று. இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றிய ஒவ்வொரு பாடலும் ஒரு இரகசிய புதையல்தான். டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் கண்ணதாசன் ஆகிய இரு மேதைகளும் இன்று நம்மிடம் இல்லை. ஆனால் அவர்கள் விட்டு சென்ற அந்த பாடல்கள் இன்றும் வானொலிகளிலும் இணையத்திலும் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. டி.எம்.எஸ்.இன் கம்பீரமான குரலும் கண்ணதாசனின் மென்மையான வரிகளும் தான் ஒரு மிகப்பெரிய கவசமாக அமைகிறது. இவர்கள் இருவரும் இணைந்து நிகழ்த்திய இசைப்புரட்சி பல. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.